சனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றே. அது முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துரித்த காலத்திலே என்னில் தரிசனம் வைத்தவரே, சொல்லமா, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றே. அது முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை. துதிப்போம் இயேசுவை துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கிற இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். என்னுடன் வந்து பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, நேரிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தை என் கையில் கொடுத்தீரே. என்னுடன் வந்தோர் பிரிந்த சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, மேலான இலக்கை எதிர்நோக்கி ஓட புது பலன் தந்தீரே. துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்திற்கு குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. வைத்தவரே, அது முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றே. அது முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றே. துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம், தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். ஜீசஸ், ஆமென். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. சொல்லலாமா, முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் செய்தீர். துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம், தரிசனம் வைத்தா துதிப்போம். துவங்கின இயேசுவை துவங்கின இயேசு எஸ்லாம், அதை நிறைவேற்றி முடிப்பான் துதிப்போம். குறித்த காலத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலம் வரைக்கும் அவரே பிடிச்சு அவர் குறித்த பாதையில. ஆமென்.
துதிப்போம். விளங்கும் பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்று, அது முடிவில விளங்கும் பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்று. துதிப்போம் இயேசுவை, துதிப்போம் இயேசுவை, துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தா துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. சொல்லமா? அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீர். துதிப்போம் இயேசுவை, துதிப்போம் இயேசு, துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை, துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் இயேசுவை, துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்துக்கு என்னில் தரிசனம் வைத்தாரே. என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவில விளங்கும் பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றீராமே. அது முடிவில விளங்கும் பொய் சொல்லாது அது தாமதம் இல்லை என்றே. துதிப்போம், துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. ஏறிட்டு பாரென்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தி மேலான இலக்கை எதிர்நோக்கி ஓட புது மேலன் தந்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்துக்கு என்னில் தரிசனம் வைத்தாரே. ஜீசஸ், என்னில் தரிசனம் வைத்தாரே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? ஆமென். உங்களுக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமென், நீங்க தான் சொல்லணும். இப்படி நல்லா தோலை தட்டி சொல்லுங்க. குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தாரே. சொல்லாமா? குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தாரே. அது முடிவில விளங்கும் பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்றே. அது முடிவில விளங்கும் பொய் சொல்லாது தாமதம் இல்லை. குறித்த காலத்திற்கு என்னில்
தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்துக்கு ஆமென் என்னில் தரிசனம் வைத்தவரே. அது முடிவில் விளங்கும், அது முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது அதில் தாமதமில்லை என்று. ஆமே, அது முடிவில் விளங்கும், நான் காலம் பதில் சொல்லும், அது இல்லை. துதிப்போம் இயேசுவை, துதிப்போம் இயேசுவை, துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம், துவங்கின இயேசு, துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்போம், துதிப்போம். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே, முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. துதிப்போம், துதிப்போம் இயேசுவை, துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம், துவங்கின இயேசு, துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்போம், துதிப்போம், துதிப்போம் இயேசு, துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம், துவங்கின இயேசுவை, துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். ஆமென். எல்லா கரங்க தட்டலாமா? துதிப்போம் இயேசுவை, துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம், நம்மில் ஓட்டத்தை துவங்கினார், துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன். ஓ ஹல்லேலூயா. பரம இலக்கு நம் அடையும்படி தேவன் விரும்புகிறார். ஓ, நம்முடைய ஓட்டம் வீணானது அல்ல, அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஓட்டம், நீதியுள்ள ஒரு ஓட்டம், மகிழ்ச்சியான ஒரு ஓட்டம், ஓ திருப்திகரமான ஒரு ஓட்டம். ஓ ஹல்லேலூயா. நன்றி. எல்லா கரங்க தட்டலாமா? ஓ ஹல்லேலூயா. நன்றி. தேசத்தை கலக்கிடுவோம், சேனைகளா எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி. சேனைகளாக எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம், சேனைகளா எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம். எரிகோக்கள் எதிர்த்திட்டாலும், கோலியாக்கள் எழும்பினாலும், எரிகோக்கள் எதிர்த்திட்டாலும், கோலியாக்கள் எழும்பினாலும், அல்லேலூயா, 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 ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம், சேனைகளா எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம், சேனைகளா எழும்புவோம், கலக்கிடுவோம், செங்கடல்கள் தடுத்திட்டாலும், யோர்தான் நதி பெருகினாலும், ஆமென், செங்கடல்கள் தடுத்திட்டாலும், யோர்தான் நதி பெருகினாலும், அல்லேலூயா, அல்லேலூயா,
கானானியர் ஆக்கிரமித்தாலும் எகிப்திய நெருக்கிட்டாலோ சொல்லமா கானானியர் ஆக்கிரமித்தாலும் எகிப்திய நெருக்கிட்டாலோ அல்லேலூயா 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 இந்தியாவை சுதந்தரிப்போ அல்லேலூயா அல்லேலூயா இந்தியாவை சுதந்தரிப்போ சேனைகளாய் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் கலக்கிடுவோம் எரிகோக்கள் எதிர்த்திட்டாலும் எரிகோக்கள் எதிர்த்திட்டாலும் கோலியாத்கள் எழும்பினாலோ ஆமே எரிகோக்கள் எதிர்த்திட்டாலும் கோலியாத்கள் எழும்பினாலோ அல்லேலூயா 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 ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் செங்கடல்கள் தடுத்திட்டாலும் யோர்தான் நதி பெருகினாலும் ஆமென் செங்கடல்கள் தடுத்திட்டாலும் யோர்தான் நதி பெருகினாலும் அல்லேலூயா 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 ஆர்ப்பரித்து மேற்கொள்ளுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து மேற்கொள்வோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் கானானியர் ஆக்கிரமித்தாலும் எகிப்திய நெருக்கிட்டாலும் ஆமென் கானானியர் ஆக்கிரமித்தாலும் எகிப்திய நெருக்கிட்டாலும் அல்லேலூயா 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 இந்தியாவை சுதந்தரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா இந்தியாவை சுதந்தரிப்போம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் எல்லாம் கரக தட்டலாமா ஓ ஹalleluya நன்றி 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 எஸ் லார்ட் ஆண்டவரே தேசத்தை நீங்களும் நானும் சுதந்தரிக்கிறோம் ஓ ஹalleluya நிறைய பேர் என் வீட்டையே என்னால் சுதந்திரிக்க முடியல பிரதர்ன்ற மாதிரி ஆண்டவர் நம்ம சொல்றாரு தேசத்தையே நாம் சுதந்தரிப்போம் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் கானானியர் ஆக்கிரமித்தாலும் எகிப்திய நெருக்கிட்டாலும் அல்லேலூயா 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 இந்தியாவை சுதந்தரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா இந்தியாவை சுதந்தரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லே தமிழ்நாட்டை சுதந்தரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா சென்னையை சுதந்தரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா விரிவாக்கம் சுதந்தரிப்போம் எல்லாம் சுதந்தரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா இந்தியாவை சுதந்தரிப்போம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை
ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா இந்தியாவை சுதந்தரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா இந்தியாவை சுதந்தரிப்போம். அல்லேலூயா நன்றி 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 அப்பா. தேசத்தை சுந்தரிக்க செய்கிறவரே உம்மை நான் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. சொல்லலாமா ஆண்டவரே, தேசத்தை எங்க கரத்தை தேவ ஜனங்கள் கையில தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஓ ஹல்லேலூயா நன்றி 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 அப்பா. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பை கட்டளிடுவது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா நன்றி நன்றி நன்றி. தாவீதுக்குள் வைத்தவரே ஆணைகள் மேய்த்தவரே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 அரக்கன் கோலியாத்தின் அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர் மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவேன், கீழாக்காமல் என்னை மேலாக்குவேன். வாளாக்காமல் என்னை தலையாக்குவேன், கீழாக்காமல் என்னை மேலாக்குவேன். அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே. காமல் என்னை மேலாக்குவி கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். மேல தூக்கி வச்சு கிருப மேல துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். வாளாக்காமல் என்னை தலையாக்குவி கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வச்சு. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன். கிருப தந்து உம்மை துதிப்பேன். பலவண்ண அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு பட்டு முடிச்சு போட்டாங்க. பலவண்ண அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. தந்திங்க ராஜவஸ்திரோ அது ஒருத்தர் நெருங்க முடியல. தந்திங்க ராஜவஸ்திரோ அது ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி போட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி போட்டீங்க. உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன். மோசேயைப் போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு
சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்து உம்மை துதிப்பேன். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். கீழே கடந்து என்ன மேல தூக்கி வச்சு கிருபை மேல கிருபை தந்து உம்மை துதிப்பேன். Yes, Lord. கிருபை மேல கிருபை தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். கிருபை தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்து உம்மை துதிப்பேன். கை தட்டலாமா? கை தட்டுங்க. கிருபை மேல கிருபை தருகிறார், பலத்தின் மேல பலன் தருகிறார், மகிமைக்கு மேல மகிமை தருகிறார், பிரகாசத்தின் மேல பிரகாசம் தருகிறார், உயர்வுக்கு மேல உயர்வை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவர் ஓடினால இளைப்பட மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஓ கழுகளை போல சட்டைகளை அடைத்து உயர உயர எழும்புவார்கள். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உண்மையை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. சொல்லமா ஆண்டவரே, என்ன நீங்க வாழாக்கல ஆண்டவரே, என்ன தலையா வச்சிருக்கீங்க சொல்லலாமா? கைத்துக்கு சொல்லலாமா? ஆண்டவரே, என்ன வாழ எல்லாம் ஆண்டவரே தலையா நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் நான் நடத்தப்படுகிறேன் அல்லப்பா, நான் நடத்துறோம் ஆண்டவரே, நான் நடத்துகிறேனப்பா சொல்லலாமா? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் 100ல ஒருத்தன் ஆண்டவரே, 100 பேர் நடத்துகிற தலைவன் ஆண்டவரே சொல்லமா? 6 பேர் நடத்துகிற தலைவனப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹாலே எல்லா வாய் திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வை அது வித்தியாசமான ஒரு பார்வை. ஓ ஹல்லேலூயா. பயப்படுறவங்களை பார்த்து கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுவாரு, பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானவர்களை முறியே அடிப்பாய், மீதியான முறியே நீ அடிப்பாய். ஓ ஆண்டோட பார்வை வித்தியாசமானதுதான். மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும், மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னால முடியலப்பா, ஆனால் நீ உம்மாலே மாத்திரமே அது நடக்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹரி பாபா நஷகதலரனா. ஆண்டவரே நன்றி அப்பா. சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரேன், என்னை வழி நடத்துகிறேன். என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரேன், என்னை வழி நடத்துகிறேன். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதாம், நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உம் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீர் போதுமே, நீர் கைகள் உயர்த்தி சொல்லமா? என் வாழ்விலே நீர் வேண்டுமே, என் வாழ்விலே நீரே நிரந்தரமே. ஐயா நீரே நிரந்தரமே. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே,
பயணம் தொடருதையா. புயல் காற்றோ பெருமழையோ அடிக்கையில இதுவரை சேதமில்லை. உலகம் என்னும் சமுத்திரத்தில் என் பயணம் தொடருதையா. பெருங்காற்றோ புயல் மழையோ அடிக்கையில இதுவரை சேதமில்லை. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உன் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்விலே. நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே. என் வழி நடத்துகிறேன். தெய்வம் என்னும் நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவர் காத்து கொண்டீரே. என்னை வழி நடத்துகிறேன். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதால் சேர்த்திடுவீரே. எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் இதுவரை போகவில்லை. தீங்கு செய்ய ஒருவருமே என் மேலே கை போடவில்லை. சொல்லாமா? எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் தீங்கு செய்ய ஒருவருமே என் மேலே கை போடவில்லை. உன் கிருபை என்னோடு இல்லை என்றால் நிர்மூலமாயிருப்பேன். உன் வசனம் என்னை தேற்றாதிருந்தா என் துக்கத்தில் மூழ்கியிருப்பேன். உன் கிருபை என்னோடு இல்லை என்றால் நிர்மூலமாயிருப்பேன். உன் வசனம் என்னை தேற்றாதிருந்தா என் துக்கத்தில் மூழ்கியிருப்பேன். நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வி. சொல்லமா? நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் இதுவரை காத்து கொண்டீரே. என்னை வழிநடத்தும். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதா. நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே.
என்னை வழி நடத்துகிறேன். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதா நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. வெள்ளம் போல சாத்தானும் என் எதிரே வந்த போதும் ஆவியான என் தெய்வம் அவன் எதிரே கொடியை ஏற்றினீரே. வெள்ளம் போல சாத்தானும் என் எதிரே வந்த போது ஆவியான என் தெய்வம் அவன் எதிரே கொடியை ஏற்றினீரே. தடையாவும் முற்றிலும் நீக்கினீரே. பாதைக்கு வெளிச்சம் நீரே. ஜெயம் கொடுத்து இதுவரை நடத்தினீரே. உம் கிருபை போதுமையா. தடையாவும் முற்றிலும் நீக்கினீரே. பாதைக்கு வெளிச்சம் நீரே. ஜெயம் கொடுத்து இதுவரை கிருபை போதுமையா. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்விலே. நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா. நீரே நிரந்தரமே. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்விலே. நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா. நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரேன். என்னை வழி நடத்துகிறேன். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதா நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே. என்னை வழி நடத்துகிறேன். என் தெய்வம் என்னோ நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. Yes, Lord. விசுவாசம்ன்ற கப்பல் சேதமாகாம சொல்லமா, கரங்க தட்டலாமா? இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தினார். ஓ ஓ பேதுருவே, உன்னை சுலகினால் பிழைக்கிறது போல சாத்தான் உங்களை பிழைக்கிறதுக்கு உத்தரவிட்டான். நானும் உன் விசுவாசம் விழுந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே. என்னை வழி நடத்துகிறேன். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதா நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உன் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீர் போதுமே என் வாழ்விலே.
நீர் வேண்டுமே என் வாழ்விலே, நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. ஆதி மந்தமானவரே, நீரே நிரந்தராண்டவரே, அல்பா உமேகாவும் ஆனவரே, நீரே நிரந்தராண்டவரே, நீடித்து ஆயுசு உள்ளவரே, நீரே நிரந்தரமானவரப்பா, நித்திய வாசியானவரே, நீரே நிரந்தராண்டவரே. ஆதி அந்தமானவர் நீங்க தான்ப்பா, அல்பா உமேகா நீ தான் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாம் கை தட்டலாமா? ஆண்டவர் இந்த அருமையான காலை வேளையில அவரை ஆராதிக்கிற கிருபை தந்தார், அவரை உயர்த்துகிற, அவரை மேன்மைப்படுத்துகிற கிருபை உங்களுக்கும் எனக்கும் தந்தார். ஆண்டவரே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரப்பா. இந்த அருமையானது காலை வேளையில மகிமைப்படுத்த இந்த கிருபைக்காக, இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி நன்றி நன்றிப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறாண்டவரே. ஒவ்வொருத்தருமே அப்படி கிருபை இருக்கட்டும், தயவு பாதுகாப்பு இருப்பதாகப்பா. எல்லா சத்ரு திட்டங்கள் அபத்தமாய் போவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. நன்றி. தொடர்ந்து இடைப்படுங்கப்பா. நீங்க அசைவாடுங்க ஆவியானவரே, முடிவரைக்கும் அசைவாடுங்க. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சாத்தானுடைய கண்ணிகள் தெரித்து போவதாக, சாத்தானுடைய கண்ணிகள் தெரித்து போவதாக. ஜீசஸ், நன்றி 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 அப்பா. தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். ஆவியானவர் இடைப்படுங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி எல்லாமே கைதட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பாய், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவாய். கூப்பிடு நீ பதில் கொடுப்பாய், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவாய். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவாய். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவாய். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். படிச்சுட்டு நம்ம போடலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பிறப்பு ஒரு இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து
தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். ஹalleluya. ஓகே. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிதல் பண்ணா போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹalleluya. எங்கதான் இவர் கடைசியா நம்ம சொல்ல போ அப்படின்றாரு. இவர் என்ன பண்றாரு? போகிறாரு. என்ன இடம்னு தெளிவான ஒரு இது இல்லை. ஆனால் இப்போது என்ன பண்ண கானானுக்கு போன்றாரு. கானான் போய் என்ன செய்ய போறாரு அப்படின்னு என்ன பண்ண முழுசான ஒண்ணு சொல்ல. இப்போதே கடந்து போ அப்படின்றாரு. ஆனால் விசுவாசத்தினாலே யாரும் விசுவாசம்? ஆபிரகாம். ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம். அல்லேலூயா. சொன்னபடி நம்ம எல்லாருடைய ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய ஆட்கள் பார்க்கும்போது நம்ம யாரை பார்க்கணும்? அந்த ஆண்டவர் அவருக்கு என்ன செய்தாருன்னு பார்க்கணும். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? நீ என்ன உன் தாய் தகப்பனை விட்டு நீ என்ன பண்ணு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. எப்படி? அது ஆதியாகமம் 2:1 ஆரம்பிக்கலாம். இங்கே தான் என்ன ஆதியாகமம் 2:1 ஆரம்பமாகுது. ஓகே. 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசத்துல எங்கே போகணும் அப்படின்னு தெரியல. அல்லேலூயா. இங்க இருந்து கிளம்பி எல்லாம் ஆந்திராவுக்கு போங்க அப்படின்னா என்ன கேட்பீங்க? ஆந்திரால எங்க? அல்ல, நீ ஃபர்ஸ்ட் ஆந்திரா போ. என்ன பண்ண? முதல்ல டிக்கெட் எடுத்து என்ன பண்ணும்? போய் இறங்கு. அங்க போய் நான் உனக்கு சொல். எந்த குறிப்பான இடம் இல்லை. இங்கிருந்து போ முதல்ல அப்படின்றார். ஏன்னா இருக்கிற இடம் விக்கிரகங்கள் நிறைந்த இடம். அவங்க தாய் தகப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை செய்து தேராகு, அப்பாவை தேராகு விக்கிரகங்களை செய்து வணங்கிய சிலையை விற்று கொண்டிருக்கிற அந்த பாரம்பரியத்தில் வந்த அந்த ஆபிரகாம் சொல்ற இந்த இடம் விக்கிரகம் நிறைந்து இருக்குது. மெசபத்தோமியா நாகரிகம் விக்கிரகங்கள் நிறைந்து பட்டணம். அங்க முதல்ல நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா முதல்ல நாகரிகம் எங்க தோணுன்னு சொல்லுவாங்க? மெசபத்தோமியால தான் நாகரிகம் என்ன பண்ணுச்சு? தொடங்கிச்சுன்னுவாங்க. அப்போ அந்த இடம் நாகரிகம் வளர்ந்த இடம், விக்கிரகங்கள் நிறைந்த இடம். நிறைய பேர் விக்கிரகங்களை செய்து வணங்கி கொண்டிருக்க மத்தியில ஆண்டு சொல்றாரு, இந்த இடம் உனக்கு வேணாம். இந்த ஊரை விட்டுட்டு நான் என்ன பண்ண காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இந்த ஊர் எங்க தங்கினார் ஆபிரகாம்? ஊர் என்ற பட்டம் இருந்தார். இந்த ஊரை விட்டுட்டு எங்க போ? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ண? கீழ்ப்படிந்து என்ன பண்ண செய்தான். அல்லேலூயா. அப்போ அருவருப்பான இடத்துல, தேவனுக்கு பிடிக்காத இடத்துல, விக்கிரகங்கள் இருக்கிற இடத்துல, தேவன் விரும்பாத இடத்துல நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதை விட்டு வெளியே வர சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்றான். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, அல்லேலூயா, என் விருப்பத்தை செய்தால், இது வேணுமா வேண்டாமா என்று யார் சொல்லணும்? ஆண்டு சொல்லணும். ஆண்டவர் நான் சொல்ற இடத்துக்கு போ. உன் விருப்பம் அல்ல. என் விருப்பம் இல்ல, உன்னுடைய விருப்பம் இல்ல, உன்னுடைய எண்ணமும் இல்ல. யார் எண்ணம்? நான் காண்பிக்கிற தேசம். அவருடைய விருப்பம். நான் என்ன சொல்லணும் அந்த இடத்துக்கு நீ போ. அப்போ தேவ விருப்பம் என்னன்னா அதை யார் செய்கிறாங்களோ அவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. யார் விருப்பம் செய்யணும்? தேவனுடைய. ஆமென். யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, யார் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான செய்யறாங்களோ, யார் தேவன் காண்பிக்கிற என் விருப்பம் அல்லப்பா உம்முடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றாங்களோ அவர்களை தான் தேவன் ஆஸ்வதிக்கிறாரு. இந்த இடத்துல இருந்தனா எனக்கு சந்தோஷம். ஆனா தேவனுக்கு சந்தோஷம் இல்ல. இதை செய்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா தேவன் துக்கப்படுவார். அப்போ நம்முடைய சந்தோஷக்காரர்களும் யார் சந்தோஷம் முக்கியம்? தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. இந்த கனியை சாப்பிட்ட அப்படின்னா என்ன பண்றுவ? இறந்துருவேன். புசிக்கு நல்லா பண்ணுவேன், இறந்துடுற. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் பார்த்திருப்பாரு. இதை பார்ப்பதுக்கு நல்லா இருக்கும். எது? அந்த பட்டணம். எந்த பட்டணம்? மெசபத்தோமியா ஊர் என்ற பட்டணம். அந்த இடம் பார்க்கிறதுக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கு நிறைய ஆகாரங்கள் இருக்குது. என்ன ஆகாரங்கள் இருக்குது? நிறைய. அங்க ஊர்ல சிட்டிக்குள்ள என்ன இருக்குது? இப்ப கிராமம் மாதிரி இடத்துக்கு போன்றாரு. இவ எங்க இருக்கிறாரு? இப்போ சிட்டில இருக்கிறாரு. சிட்டில என்ன கிடைக்கும்?
எல்லாமே சாப்பாடு கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். கிராமத்து போனா கிடைக்கும். கூழ், களி, பழைய சாதம், அப்புறம் இந்த கிழங்கு அவிச்சது, இதெல்லாம் கிடைக்கும். புசிப்புக்கு நல்லதல்ல, பார்வைக்கும் நல்லதல்ல. எது? ஆபிரகாமு ஆண்டு சொன்ன இடம் பார்வைக்கு நல்லா இல்ல, வனாந்தரமா இருக்கு. அங்க புசிக்கிறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இது செகண்ட் டைம் ஒரு ஆளுக்கு வருது. ஃபர்ஸ்ட் டைம் யார் வந்தது? ஃபர்ஸ்ட் டைம் யார் வந்தது? சூப்பர். ஆதாமு வந்தது. என்ன சொன்னாரு? இது நீ சாப்பிடாத, இந்த இடத்துக்கு நீ போகாத. ஆனா என்ன பண்ணா? அதை சாப்பிட்டு பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு ஏற்றதுமாய் சொல்லி அதை சாப்பிட்டு பாவத்துல என்ன பண்ண? வீழ்ந்தான். ரெண்டாவது முறை மனிதன் வாய்ப்பு கிடைக்குது. இவன் கீழ்ப்படுகிறானா? இவன் என்ன பண்ணா? பார்வைக்கு நல்லதா போறானா, இல்ல என்னுடைய பார்வைக்கு நல்லதா செய்யறானா, இல்ல அவன் விருப்பத்தின்படி செய்யறானா, என் விருப்பத்தின்படி செய்யறானே? இரண்டாவது ஒரு சான்ஸ் கிடைக்குது மனிதனுக்கு. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தேவனுக்கு விருப்பமானதை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணா? கீழ்ப்படிந்தான். என்ன பண்ணா? கீழ்ப்படிந்தான். 12:2 பார்த்து, அப்படி கீழ்ப்படும் போது என்ன செய்வேன்னா, ஓகே படிக்கலாம். 11:2. 12:2. சரி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அப்படி என் வார்த்தை கீழ்ப்படிந்து நீ போனேனா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், யார் வார்த்தைக்கு? நான் எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை தருகிறேன். ஆனால் யார் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் என்ன எப்படி மாத்துவாரா? பெரிய ஜாதியாக்குனாரா? ஆக்குனாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்கினார். இப்ப நம்மளும் ஆபிரகாம் என்ன பண்றோம்? நம்முடைய தகப்பன்னு சொல்றோம், முஸ்லிம்ஸ் சொல்றாங்க. இப்போ ஆபிரகாம் யூதர்கள் சந்ததி ஏகப்பட்ட என்ன பண்ற இருக்கிறாங்க. சின்ன நாடுதான், சின்ன மக்கள் தொகை தான். ஆனா உலக எல்லா வல்லரசுகளும் பார்த்து பயப்படுறாங்க. எத்தனையோ பேரரசுகள், எத்தனையோ கிரேக்கர்கள், ரோமர்கள், எத்தனையோ என்ன பண்ண பாபிலோனர்கள், எத்தனையோ பேர்கள், எத்தனையோ ஆங்கிலேயர்கள், எத்தனையோ நாசி படைகள் ஜெர்மனியில எத்தனையோ அழிக்க பார்த்தாங்க. இன்னும் சின்ன கூட்டத்தை அழிக்க முடியல. எத்தனையோ பேரரசுகள் விழுந்துருச்சு. எத்தனையோ பெரிய பெரிய ராணுவங்கள் அழிந்து போயிடுது. எத்தனையோ குலங்கள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ ஆட்கள் இருக்க இடம் தெரியாம அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் சின்ன குரூப்பா இருந்த இந்த யூத ஜனங்களை உலகத்தினால எந்த மக்களாலையும், எந்த ராஜாக்களாலையும், எந்த நெப்போலியனாலையும் அழிக்க முடியல. காரணம் என்ன? இவங்களை ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. ஏனால் இவங்க மேல கை வைக்கும் போது தேவன் என்ன பண்ற? அவரே நேரடி இறங்கி வருகிறாரு. இவர்களை தொடும்போது தேவன் தன்னை தொட்ட மாதிரி நினைத்து அவருக்கு சப்போர்ட்டா இறங்கி வருகிறார்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆபிரகாமுடைய வம்சமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, ஆபிரகாம் கீழ்ப்பட்டு நடந்தான், அதனால உன் சந்ததியும் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கல, நீயே ஆசீர்வாதமாய் மாறிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதம் என்ன கேட்டீங்கன்னா, சில கவரிங்ல தங்க முலாம் பூசுறது. எது ஆசீர்வாதம் பாத்துறீங்களா? தங்க மாதிரியே இருக்கும், இன்னும் தோத்தே போயிடும். தங்கமா சில போட்டுனா சில சொல்லுவாங்க, கவரிங்க பணக்காரங்க போட்டு போனா கவரிங் கூட தங்கம் நினைப்பாங்களப்பா, தங்கம் போட்டிருக்கோம் நினைப்பாங்களா? யார் போட்டா? பணக்காரங்க போட்டா. இல்ல நார்மல் ஆட்கள் போட்டு, நார்மல் ஏழைய மக்கள் போட்டு தங்கம் போட்டா கூட இது கவரிங் பண்ணுவாங்களாம். ஏன்னா அது போட்ட ஆட்கள் ஒருத்தர் சொன்னாங்க. அப்போ இந்த கவரிங் தங்கம் இல்ல, தங்க மாதிரி இருக்கும். ஆனா உண்மையான தங்கம் அது மொத்தமும் தங்கம் தான். இது வெளியே பூசு மட்டும் தான் தங்கம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்ன பண்ணும் தங்கமா சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் நேரா யாருக்கிட்ட? வழக்கமா அடுகள்ல போயிட்டு, ஐயா தங்கம் நேத்து சர்வீஸ்ல வாங்கிருப்பீங்க கவரிங்க, பக்கத்து போய் தங்க மாதிரியே இருக்கு, நல்லப்பா சொல்லு, தங்க மாதிரி தான் இருக்குடி. அப்படியா? காலை உடனே போற, எங்க போறேன்? சேட்டு கிடைக்கு, சேட்டு நீ தான் எனக்கு ஆபத்துல உதவி செய்யற சேட்டு, இந்த நகையை வச்சு என்ன பண்ணு,
நேத்து 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்ப, ஒரு 5000 கூட அவன் பார்ப்பான். என்னடா இது ஒரு மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு. அவன் உஷாரு. என்ன பண்ணுவான் அவன்? தேய்ச்சி பார்ப்பான். தேய்ச்சி என்ன பண்றோம்? காட்டி கொடுத்துரும். உள்ள என்ன இருக்கும்? இரும்ப பித்தளைய கொண்டு வந்து தங்கமான்றியா அப்படின்னு இப்படி இருக்கும். இதே தங்கமா நீ கொண்டு கொடுத்தினா எவ்வளவு தேய்ச்செல்லாம் பண்ணது, அது உள்ள பித்தளை தெரியாது. மொத்த தங்கம் தான், தங்கம் தான். அதே மாதிரி ஆபிரகாமை மொத்தமும் தங்கமாய மாத்திட்டாராம். அல்லேலூயா. மத்த ஆட்கள் ஆசீர்வதிக்கும் போது ஒரு பூசு மாதிரி இருக்கும். ஆனா ஆபிரகாம் மாத்திரம் மொத்தமே தங்கமா மாத்திட்டாராம். அவரே ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. அவர் பேர் என்னது இப்போ? ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப இன்னும் புரியும் சொன்னா, நீ டீக்கு சர்க்கரை என்ன பண்றீங்க? சர்க்கரை பாயசம் என்ன போடுறீங்க? சர்க்கரை போடுறோம். போடுவீங்களா? சர்க்கரை போடுறதா பாயசம் சரிங்களா? சர்க்கரை எப்படி இருக்கும்? அது நல்லா இனிப்பா இருக்கும். ஆனா இனிப்பா இருக்குதால அத பாயசம் என்ன இல்ல, சர்க்கரை இல்ல. சர்க்கரை இது வெள்ளையா இருக்கு டப்பால, அது சர்க்கரை. ஆண்டவரு ஆபிரகாமே எப்படி சர்க்கரையோ அந்த சர்க்கரையில இருந்தான் எல்லாம் இனிப்பு வருது, அப்படிதானே? அதே மாதிரி ஆபிரகாமையும் அந்த பாயசமா மாத்தலையா? எப்படி மாத்தினாரா? சர்க்கரையாவே மாத்திட்டாரு. நீ எங்க போன ஆசீர்வாதம் எதுல நீங்க கொண்டு போட்டா, சர்க்கரையில போட்டா, டீல போட்டா இனிப்பா இருக்கும், பாயசத்துல போட்டா அங்க இனிப்பா இருக்குது, அல்லேலூயா, ஜூஸ்ல போட்டா. அப்போ அந்த நபர் அந்த பொருளே சர்க்கரையா மாறின மாதிரி ஆபிரகாமே ஆசீர்வாதமா மாறிட்டார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமே மொத்தமே அவர்தான் ஆசீர்வாதத்துக்கு ஊற்று. அப்ப சொல்றாரு, உன்னை யார் ஆசீர்வதித்தால், அடுத்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. சொல்றாரு, அவ உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதிப்பேன். ஏன் அப்படின்னா, நீ ஆசீர்வாதம், உன்னை யாரும் ஆசீர்வதிச்சார்னா அந்த ஆசீர்வாதம் உங்க தங்கும். அல்லேலூயா. இப்போ இன்னும் சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த சர்க்கரை எடுத்து எதிரியா போட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் என்ன ஆகும்? சர்க்கரையா மாறு. பாத்தீங்களா? அதே மாதிரி ஆபிரகாம் நீங்க உன்னை யாரெல்லாம் ஆஸ்வதிக்கிறாங்களோ, உன்னை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவர்களும் ஆசுமா மாறுவாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் யார் ஆஸ்வதிக்கிறாங்களோ, அவர் சந்ததி யார் ஆஸ்வதிக்கிறாங்களோ, அவங்க வம்சத்தை யார் ஆஸ்வதிக்கிறாங்களோ அவர்கள் ஆசுமாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஒருவேளை சபித்தா என்னன்னா, எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பொருள் இனிப்பா இருக்குமா? இனிப்பா இருக்காது. சுகர் பேஷண்ட் டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சர்க்கரையே இல்லப்பா, ஆமா உன் உடம்புல சுகரா இருக்குது, எப்படி டீ சர்க்கரை போடுறது? அப்படியாக வாழ்க்கை கசப்பா மாறிடுமா? உன்னை சபித்தாலோ, உன்னை ஏளனமாய் பார்த்தாலோ, ஏளனமாய் பேசினாலோ, புறங்கூறினாலோ அவங்க எப்படி அவர்களை யார் சபிப்பாரா? ஆண்டவரே நேரடியா வந்து சபிக்கிறாரா? அல்லேலூயா. அவருக்கு மாத்திரமில்ல, அவர் சந்ததிக்கும் அது உண்டாயிருக்கு. அதனால்தான் யூத மக்கள் மேல கை வைத்தால், அவர்களை சபித்தாலோ, அவர் அழித்தாலோ, அவர் அழிக்க நினைத்தாலோ, யார் அழிக்க நினைக்கிறாங்களோ அவர் அழிந்து போகிறாங்க. ஹிட்லர் மிகப்பெரிய ஆளு, எல்லா நாடும் என்ன பண்றான்? பிடிச்சிடறான். ஆனா யூத ஜனங்கள் மேல கை வைக்கும் போது என்ன பண்ணா? அழிக்கப்பட்டு போன. யாரெல்லாம் யூத ஜனங்கள் மேல கை வைத்து போர் செய்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டு ராஜ்யம் இல்லாமல் போயிடுச்சு. என்றால் இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமை தெய்வமாய் கொண்ட இயேசு கிறிஸ்து வணங்க நம்ம எல்லாருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ என்ன அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் யார் ஆஸ்வதிக்கிறாங்களோ அவர் என்ன பண்ண ஆஸ்வதிக்கிறாரா? இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, 3ல கடைசியில பாத்தீங்கன்னா, 3வது பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கதான் நம்முடைய பங்கு இங்க இருக்குது. அல்லேலூயா. இங்க நீங்க கலாத்தியர் 3:16 எடுத்துக்கொள்ளுங்க, புரியும் உங்களுக்கு. கலாத்தியர் 3:16 3:16
ஆபிரகாமுக்கும் ஆ, அவனுடைய சந்ததிக்கும் ஆ. வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதா? ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுக்கும் அவருடைய அவன் சந்ததிக்கும். சந்ததி, அவர் ஜெனரேஷனுக்கும் பட்டப்பட்டது. ஓகே. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் ஆ, உன் சந்ததிக்கு ஆ, என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆ. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. அன்னை சந்ததிக்குன்னு சொல்லாம உன் சந்ததி. அல்லேலூயா. உன் சந்ததியிலே பூமியில ஜனம் ஆசிக்கப்படும்னா உன் சந்ததியிலே பிறக்கிற யாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக உலகம் முழுதும் ஆசுமாய் மாறும். அல்லேலூயா. சந்ததிக்குன்னு சொல்லாம உன் சந்ததிக்குள் பிறக்கிற ஒருவர் ஒருவனை குறித்து. அந்த ஒருவர் யாரு? கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து. இதை அதாவது இரண்டாவது தீர்க்கதரிசனம் இது. இயேசு கிறிஸ்து பரப்பாரு. முதல் தீர்க்கதரிசனம் இது ஆதாம் ஏவாளுக்கும் சொன்னது. உன் தலையை என்ன பண்ணுவான்? நீ என்ன குதிக்கால் நசுக்குவாய், ஆண்டு என்ன பண்ணும் தலையை நசுக்குவாருன்னு என்ன பண்ணும்? ஆதாம் ஏவாள் இருக்கும்போது பிசாசு முதல்ல என்னது அந்த தீர்க்கதரிசனம். ரெண்டாவது தீர்க்கதரிசனம் இதுதான். என்ன தீர்க்கதரிசனம்னா ஆண்டவர் உன் சந்ததியில பிறப்பாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பாருங்க, ஓகே தான். அது யூத மக்களுக்கு தானே. எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது? எனக்கு என்ன நன்மை இருக்கு? பாத்தீங்கன்னா நீங்க 13:14 எடுத்துக்கொள்ளலாம். அதுலயே கலாத்தியர் 3:13-14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, யாருக்காக? நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்து சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். புறஜாதி யாரு? நாமதான். அப்போ ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் யாரு மூலமாக? கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு வந்திருக்குது. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள்லாம் யாருடைய ஆசீர்வாதங்கள்? நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். யார் மூலமாக? கிறிஸ்துவ மூலமாக. அவர் கொடுத்த நமக்கு என்ன லாபம் கேட்டினா, அவருக்கு என்னெல்லாம் இருக்குது தெரிஞ்சாதான் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிய வரும், வாழ முடியும், கேட்க முடியும். உங்களுக்கு என்ன, அவங்க அப்பா உனக்கு என்ன சொத்து எழுதி வச்சுக்கிறாரு தெரியல அப்படின்னா எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் புறம்போக்கு நிலமா மத்த அனுபவிச்சு போயிடுவான். உனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் பட்டா இருந்து உனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் உன்னால முடியும், அதை அனுபவிக்க முடியும். அப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு ஏன் தெரியணும்னா அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்ததோ அதன் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு இருக்கும். இல்லைன்னா நம்மளை ஏமாளையாக்கி பிசாசு என்ன பண்றோம்? நம்முடைய எல்லாத்தையும் என்ன எடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் யார் ஆசீர்வாதங்கள்? யார் ஆசீர்வாதங்கள்? நம்முடைய ஆசீர்வாதங்கள். இதான் அவங்க எழுதி கொடுத்திருக்கு. உபாகம் 28 எழுதிருக்கு எல்லாமே. இந்த ஆசீர்வாதம் யாரு கொடுத்த ஆசீர்வாதங்கள்னா ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் யாருடையது? நம்முடையது, நம்முடைய உரிமை. உங்க அப்பா உனக்கும் அம்மா உங்க சொத்தை வச்சுக்காருன்னா மத்த யாரும் என்ன பண்ண வளைச்சு போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பத்திரத்தை காட்டுவீங்க. ஏதோ பாருப்பா, இதுல பாரு எனக்கு உங்களுக்கு சொத்து இருக்குது, உங்களுக்கு ஏக்கர் என்னுடைய பங்கு இருக்குது. நீ என்ன உட்காந்து ஃபேக்டரி கட்டுற, நீ என்ன குடிசை போடுற, நீ என்ன உட்காந்து என்ன பண்ற, விவசாயம் பண்ற, இது என்னுடையது. கேட்க முடியுமா? எப்ப கேட்க முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சாதான் கேட்க முடியும். சில இடம் வாங்குவாங்க, இடம் வாங்கி போட்டுருவாங்க, போட்டுட்டு அந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியாது, சுத்தி வருவாங்க. எங்கடா இங்கதான் எங்க அப்பா வாங்கி போட்டாரு, சின்ன வயசு வந்தேன், பத்திரமும் இல்ல இடமும் இல்ல, எங்க சுத்தி அங்கதான் இருப்பேன், அங்கதான் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்னது தெரியாது. சுத்தி வருவீங்க, சுத்தி வா, நிறைய சுத்தி வா, என்னது கொலையா முந்திரிக்காய் சுத்தி வருவீங்க. ஆனா எங்கேயுமே உங்களுக்கு தெரியாது. ஏனண்டா அதோட டாக்குமெண்ட் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தெரியல. ஆனா தெரிஞ்ச பிறகு ஏப்பா இது என்னுடையதே, தோருக்கு பத்திரம் எனக்கு வெய். இப்போ இவ்வளவு நாள் அவ அதிகாரி மாதிரி நீங்க என்ன பண்ண வேலைக்கார மாதிரி கேட்டிருப்பீங்க. இப்ப பத்திரம் வந்த பிறகு அவன் சொல்லுவான், இல்ல சார், சாரி சார், தெரியாம வாங்கிட்டேன் சார், உங்க சொத்தா சார், அப்படி உங்க என்ன பண்ணுவான், வந்து கெஞ்சுவான். நீங்க என்ன பண்ணல இப்போ? ஓகே, அந்த மரியாதை இருக்கட்டும். ஓவரா பேசுன ஏன் உங்களுக்கு தைரியம் வருதுன்னா என்ன இருக்கு கையில? பத்திரம் இருக்கு. என் ஆண்டு என்ன கொடுத்தது என்ன இருக்கு? நம்ம பத்திரம் இருக்கு. அதே மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடையவைகள். எப்படி வந்தது?
இயேசு கிறிஸ்து மூலமாக. அவர் எப்படி சம்பாதிச்சு கொடுத்தாரு? சிலுவையின் மூலமாக. அல்லேலூயா. சிலுவையின் மூலம். அதான் போட்டிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அல்லேலூயா, இந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு இறங்கி வந்தாரு. அல்லேலூயா. நம்ம வாழ வைப்பதற்காக இறங்கி வந்தாரு. நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று இறங்கி வந்த. நமக்கெல்லாம் தெரியாம பிசாசு கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, எல்லாம் நம்முடைய சொத்து. எது? இந்த பூமி நம்முடைய சொத்து. இந்த பூமியில எல்லா ஆசீர்வாதம் யாருடையது? நம்முடையது. இல்ல, நமக்காக நம்ம அப்பா நம்ம உருவாக்கின சொத்து. இதெல்லாம் பிசாசு வைத்துக்கொண்டு அவன் அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். இயேசு இறங்கி வந்து எல்லாத்தையும் மீட்டெடுத்து, எப்ப இதுல உன்னுடைய சொத்து, இது ஆபிரகாம் மூலமாக நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் என்ன பண்ணு, நீ உரிமை பாராட்டி கொள்ளு. எப்படி உரிமை பாராட்டுறது? அறிக்கை பண்ணு, என்னுடைய சொல்லு, எந்த கொடுன்னு சொல்லு. ஏன்னா அவன் வைத்திருக்கிறான் சுகத்தை, அவன் வச்சுக்கிறான். நீ சொல்லு, சுகத்தை வச்சுக்கிட்டு அவன் வியாதி அவன் கொடுத்துக்கிறான். எனக்கு வியாதி இல்ல. அல்லேலூயா. வியாதி பலவீனங்க இல்ல. என் ஆபிரகாம் வியாதி பலவீனம் இந்த மாதிரி எங்குமே இல்ல. இயேசு கிறிஸ்து என் வியாதி பலவீனத்தை சிலுவையில் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டாரு, சுமந்துட்டாரு. என் தரித்திரத்தை என்ன பண்ணாரு? ஆண்டவர் சிலுவையில சுமந்தார். நான் ஐஸ்வர்யம் வாங்கும்படி அவர் என்ன பண்ணாரு? தரித்திரான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன். அல்லேலூயா. வியாதி இருக்கே இருக்கும், நீங்க சொல்ல 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 வியாதிக்கு என்ன பண்ணும்? மறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மறைய சொல்லுனே மறைய ஆரம்பிக்கும். இல்ல மறையிலேயே மறையும். எவன் மறையும்? சொல்ல சொல்ல மறையும். என்ன பண்ணும்? சொல்ல உங்களுக்குள்ள ஆடு மாடுக்குள்ள வரணும். இப்போ நீங்க சூடா அரிசி வைக்கிறீங்க, நல்ல சூடு தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டோடனே அரிசி வந்துருமா? என்ன ஆகும்? கை விட்டு கை விட்டு பார்த்தீங்கன்னா வேவே மாட்டுத. என்ன கை எவ்வா கை கை அவிஞ்சு போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அது மாதிரி என்ன சுகம் கிடைக்க மாட்டேத, சுகம் கிடைக்க வெயிட் பண்ணு. இல்ல வாழ்க்கை மாறவே மாட்டேத, மாறு வெயிட் பண்ணு. இல்ல ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷம். இது வந்து ரொம்ப என்ன அரிசி? ரொம்ப ரேஷன் அரிசி, லேட் ஆகும். நீ கடையில வாங்கினா டக்குன்னு ஆகும். இது ரேஷன் அரிசி குண்டு குண்டா இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். அல்லேலூயா. இது கேரளா அரிசி. கேரளா அரிசி போட்டா எங்க அம்மா போட்டா 1 hour ஆகும் வேவுதுக்கு. வெந்து 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 நாங்களே சாப்பாடு வேணாம்பா அப்படின்றோம். என்ன சிவப்பா இருக்கும் அரிசி. அது ரொம்பவே கேஸ்ல போனா ஒரு சிலிண்டர் காலி ஆயிடும். விறகு கட்டெல்லாம் வச்சு வேகணும். அவ்வளோ இது. ஆப்போ அது வச்சு அப்படின்னா 5 நாளைக்கு என்ன ஆகாது, கெட்டு போகாது. இந்த இதுல மீன் பிடிக்கலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அரிசியை எடுத்துட்டு போவாங்க. சாப்பிட்டு என்ன அரிசி கெட்டு போகாது. இப்படி போட்ட உடனே ஆகாது, மாறும். அதுக்கு டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. ஒரு விதைக்கிறீங்க, ஒரு செடி ஒன்று வருது, அது விதைச்ச உடனே நோண்டி பார்ப்பீங்களா? டைம் ஆகும்ல. ஏதோ விதைய வைக்கிறீங்க, வெண்டைக்காய் விதை வைக்கிறீங்க, டெய்லி தொழுந்துட்டு பாக்குறீங்க. 1 மாசம் போயிட்டு, நான் உனக்கெல்லாம் வளருது, எனக்கு மட்டும் வளர மாட்டுது. ஏன் வளர மாட்டு தெரியல. உனதெல்லாம் வெண்டைக்காய் வந்துச்சு, எனக்கு அப்படியே இருக்குது. நீ என்ன பண்ற? இல்ல டெய்லி நோண்டி பாக்குறேன், வந்துச்சா முன்ன சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா வட்டைக்காய் நீ சாப்பிடவே முடியாது, வளரவே வளராது. நீ டெய்லி என்ன பண்ற? நோண்டி பார்க்காத. கர்த்தருக்கு தான் விசுவாசம். அல்லையா? கர்த்தர் நிச்சயமாய் மாத்துவாரு. இன்னைக்கு இல்ல கூட நாளைக்கு மாத்துவாரு, நாளைக்கு இல்ல கூட நாளைக்கு மாத்துவாரு, நாளைக்கு இல்ல கூட அடுத்த வாரம் மாத்துவாரு. அல்லேலூயா. இல்ல அடுத்த மாசமா மாத்துவாரு. ஆனா மாறுவது உறுதி. அல்லேலூயா. அத மனதுக்குள்ள கொண்டு ஆண்டு மாத்துவாரு, என் வாழ்க்கையை மாத்துவாரு. என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கு மரித்து, அல்லேலூயா, நமக்காக என்ன பண்ண, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கத்திற்காக நம்முடைய கவலைக்காக இயேசு என்ன பண்ணாரு? மரித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த சந்ததி யார் தெரியுமா? நம்ம தான். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களால் என்னுடைய இதுதான் 28வது வசனம், 28 அதிகாரம் உபாகம் 28 எல்லாம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நான் பட்டத்திலும் ஆசீர்வாதமா இருப்பேன், வெளியிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். என் கர்ப்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகள் மந்தையுமாகி மிருஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கப்புறம் என் கூடையும் என் மாப்பிசு தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகிற ஆசீர்வாதமா இருப்பேன். இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்ன பண்றது? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கு. இதை நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தர் களஞ்சியத்திலும் நான் கைடும் கை செய்த எல்லா வேலையிலும் என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தேவனே கர்த்தர் கொடுக்கும் தேசத்துல என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.
எனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தரின் என் கர்ப்பத்தின் கனியிலும் என் மிருகஜீவன் மனையிலும் என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபு உண்டாக கட்டளையிடுவாராக. இதெல்லாம் ஏற்ற காலத்தை மழை பெய்யும். இதெல்லாம் தேவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அவர் பிள்ளைகள் எல்லாமே எல்லாமே கிடைக்குது. அல்லேலூயா. அது நமக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து மூலமாய். இயேசு கிறிஸ்து மூலமாக. நமக்கு அது ரூட் இல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒட்ட வைத்தபடினால அவர் மூலமாக நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்குது. இது நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசி படிக்கணும், விசுவாச வாழணும். இல்ல நிச்சயமா எனக்கு இது கிடைக்கும், என் வாழ்க்கை மாறும். ஆபிரகாம் ஆண்டு கொடுத்தாரு, ஆபிரகாம் செய்தாரு, ஒன்றுமில்லாம என்ன பண்ற எல்லாத்தையும் விட்டு ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. அந்த நபர் மூலமாக அவர் கீழ்ப்படுத்த பண்ணினால நானும் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படுந்தானோ நாமும் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. தன் வசனத்துக்கு நடுகிற நோக்கி பார்க்கிறா. நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருந்தா மாத்திரம் அது நன்மைதான், அது உங்களுக்கு கிடைக்கும் தான். ஆனாலும் நீ ஆண்டு உங்களுக்கு சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்த உடனே தான் எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்தது. அல்லேலூயா. ஓகே. பாத்தீங்கன்னா 12 பாத்தீங்கன்னா அது ஆதியாகமம் 12 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிந்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் உறவு வைத்துக் கொள்வது கூடாத காரியம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உறவு வைத்துக் கொள்வது கூடாத காரியம். முதல்ல தேவன் சொல்றத கேட்கணும். அல்லேலூயா. நீங்க அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசுனீங்கன்னா உறவு கீழ்ப்படிஞ்சாது. அப்பா பையன் அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தாதான், இல்ல பொண்ணு அம்மா சொல்றதெல்லாம் பொண்ணு செஞ்சாதான் அந்த பொண்ணுக்கு மேல அம்மாக்கு என்ன வரும்? நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். எதுவுமே செய்ய மாட்டுது, இது கிழக்கு போனா வடக்கு போகுது, மேற்கு போனா தெற்கு போகுது, செய்யாதேன்னு சொன்னதான் செய்யுது, பத்திரமா கொண்டு போக உடைச்சிருது. இப்படி எதெல்லாமே சொல்றாங்களோ அதெல்லாமே தப்பு தப்பா பண்ணா அவங்க அன்பு வருமா? பெத்தேன்னு கடமைக்கு என்ன பண்ணலாம், 3 வேளை சோறு போடலாம். ஆனா அன்புன்றது வருவது கஷ்டம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களோடு தான் தேவன் உறவு வைத்துக் கொள்வாரு, அவரோடு பேசுவாரு. ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நீ கீழ்ப்படுகிறியான்னு பார்த்தாரு, கீழ்ப்படிந்தான். எத்தனை வயசுல? 75 வயசுல. 75 வயசுல இருக்கிற எடுத்துட்டு போப்பானா நீ போவீங்களா? உங்களுக்கு யாரும் 75 வயசு ஆகலாம் நினைக்கிறேன். 40-50 வயசு ஆகும். இல்லப்பா இப்படியே காலெல்லாம் விட்டு போகுதுப்பா, என் முடியாதுப்பா, ஐயோ அப்படியா, அப்படி முடியல. மனுஷன் 75 வயசுல ஆண்டு சொல்லு கீழ்ப்படியா. அதாவது முதிர் வயதுல தன் இடத்தை விட்டு, சொந்தக்காரங்களை விட்டு, தன் நெருங்க நண்பர்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவர் காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொன்னா நமக்கு போவது கஷ்டம். இங்கேயே வாழ்ந்துட்டப்பா 75 வருஷம், சில ஆள் வீடு காலி பண்ண மாட்டாங்க. நான் இங்க வசதியா இருக்கிறேன், நல்லா இருக்குது, நான் போக மாட்டேன். தெரியும் ஒருத்தர் எனக்கு, நீங்களா சொல்லுவாரு, வீடே நல்லா இல்லைங்க, வீடு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, வீடு அது இல்லைங்க, இது இல்லைங்க, பாத்ரூம்ல அது இதுவே சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, சரி வீட்டுக்கு காலி பண்ணுங்க. நான் காலி பண்ண மாட்டேன், நான் காலி பண்ண மாட்டேன். ஏமா எனக்கு வேணாமா, நான் காலி பண்ண மாட்டேன். ஆனா வீடே சரியில்லை, வீடு சரியில்லை காலி பண்ண மாட்டாரு. என்ன கதையா இருக்குது? எனக்கு வயசாயிடுச்சு, 60 வயசு மேல அவர் வீடு காலி பண்றதுக்கு யோசிக்கிறார். ஏன்னா திருப்பி எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு மாத்தி அங்க போட்டு செட் ஆகுமோ செட் ஆகலையோ, நம்ம 1008 யோசனை நமக்கு வருது. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாரு, ஆண்டு சொன்னார்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு மனைவி இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, கிளம்பி போறாருனா. ஏன்னா தேவன் சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த அறிவு ஆபிரகாம் இருந்தது. அல்லேலூயா. தனக்கு வசதியா இருக்குது, அதாவது போகிற இடம் வசதி இடம் அப்படிலாம் போல. நம்ம போவோம், எப்படி போவோமா? இப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டுல இருப்பீங்க, இதோட நல்ல வீட்டுக்கு போனா போவீங்க. நீ மாடி வீட்டுல இருந்துட்டு ஒரு குடிசை வீடு இல்ல சாதாரண வீட்டுக்கு போனா போவீங்களா? கொஞ்சம் என்ன பண்ணும், நான் வீட்டை பார்க்கும் போதே இதோட பெட்டரா பாப்பீங்க. இப்ப இருக்கிறத பெட்டரா பாப்பீங்க, இதோட மோசம் பார்க்க மாட்டீங்க.
அப்போ இவர் ஆபிரகாம் என்ன சொன்ன, ஆண்டவர் சொன்னது, அதை விட ஒரு மோசமான இடத்துக்கு போய், எங்க வீடு இருக்குமோ இல்லையோ எங்கன்னு தெரியல, நீ அந்த நாட்டுக்கு போ, அவ்வளவுதான். ஆனா அந்த 75 வயசுலயும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அப்போ நாமே கீழ்ப்படிய கூடாது ஆண்டவருக்கு. நம்ம விஷயம் நமக்கு நல்லதா இருந்தா, வசதியா இருந்தா, வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு சொன்னாங்க, எனக்கு எந்த வேலையுமே இல்லைன்னா, இது எதுவுமே போர் அடிச்சா என்ன பண்ணும், நம்ம பிரேயருக்கு போலாம். புதுமை கேன்சருக்கு போலானா, எந்த வேலையுமே டிவில என்னது கிரிக்கெட் இருக்கக்கூடாது, டிவில முக்கியமான நிகழ்ச்சி இருக்கக்கூடாது, முக்கியமான சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூடு வரணும். இன்னைக்கு என்ன பண்ணும், பிரேயருக்கு போலாம், மூடு வரணும். இதெல்லாம் இருந்து எல்லாம் வசதியா இருந்து யோசிப்பாங்க, போலாமா வேணாம். இதெல்லாம் இருந்தா கூட யோசிப்பாங்க, போலாம் வேணாமா, நடக்கணுமே, பஸ் பிடிச்சு போனமே யோசிப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் 75 வயசுல எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரியாம போனாருன்னா எந்த அளவுக்கு தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்திருப்பாரு. அல்லேலூயா. தனக்கு கஷ்டம்தான், தன் வருத்தம் தான், ஆனாலும் தேவன் வார்த்தை கீழ்ப்படினுமே. கீழ்ப்படிந்த உடனே அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆவதுல 5 படிச்சிட்டீங்களா? ஓகே, 5 படிக்கலாமா? ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயையும் தன் சகோதரி குமாரன் லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆறானிலே சகோதரத்தை ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். எங்க போனாரு? கானான் தேசத்துக்கு சேர்ந்தார்கள். 6வது ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்தில் கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். 7வது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, போதும் அல்லையா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. இங்கதான் முதல்ல நேரடியாக கர்த்தர் தரிசனமானார் இங்க எழுதி இருக்குது. மற்ற இடத்துல ஆண்டு வந்தாரு பேசுறான்னு போட்டிருக்கோம். ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா ஆண்டு என்ன பண்ணாங்க, மென்ஷன் பண்றாரு, நான் அவனை தரிசனமாகி. அப்ப ஆண்டவர் மனுஷ அவதாரம் எடுத்து யாரு தரிசனம் வராரா? ஆபிரகாமுக்கு தரிசனம் வரார். அல்லையா. அந்த ஆண்டவர் கர்த்தர் மனுஷ அவதாரமா எடுத்தால் யார் வரணும்? யார் வருவாரு? இயேசு கிறிஸ்து வருவார். அப்ப கர்த்தருடைய மாம்சத்தின் வெளிப்பாடு தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே? அப்போ ஆபிரகாமை யாருக்கு பார்த்திருக்கிறது? இப்போ வராரு இயேசு கிறிஸ்து பண்றாரு, பா சொல்லி என்ன ஆண்டு சொன்னபடி எல்லாம் செஞ்சிருக்க, கர்த்தர் சொன்னபடி செஞ்சிருக்க சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு இயேசு தரிசனமாகிறாரு. அல்லேலூயா. நான் பிதாவை யாரும் பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்து தான் பார்க்க முடியும். அப்ப தன் வம்சத்துல வருகிற, தன் வம்சத்துல வரப்போகிற ஒருத்தரை முன்னாடியே பார்க்கிற ஆபிரகாம். 2000 வருஷத்துக்கு அப்புறம் யார் வர போறாரு? இயேசு. இவர் வர யார் வம்சம் வரணும்? இவர் ஆபிரகாம் வம்சத்துலாம் வரணும். யோசேப்புக்கு மகனாதான் என்ன பண்ணணும், அங்க பறக்கணும். ஆனா இப்போது தனக்கு பிறகு போகிற மகனை ஆபிரகாம் என்ன பண்றாரு? முன்னாடியே பாக்குறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பாக்குறாரு. யாருப்பா? நானா? உன் பையன், வம்சத்துல வருகிற பையன். நான் யாரு? நீ ஒரு கொள்ளுதாத்தா. யாரு? ஆபிரகாமு. ஏன் அந்த கிருபை எப்படி கிடைக்குதுன்னா, நான் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்பு நடக்கிறானே, கஷ்டமா இருந்தாலும் செய்யறானே. உங்க அப்பா அம்மா அவங்களுடைய குடும்பத்தை விட்டு அது விக்கிரங்கள் நிறைந்த இடம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணா, விட்டு அவனுக்கு கஷ்டமா இருந்தா கூட மனைவி, தன் கூட இருக்கிற தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து, அவனுக்கு ஆடு மாடுகள், அவனுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அவ்வளவு வயதான அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் சொன்னேன்ற வார்த்தைக்காக எங்க போகிறேன்னு தெரியாம போல சொல்ல. எபிரேயர்ல பார்க்கும்போது எங்க போவேன்னு அறியாமல் நாட்டுக்கு போய் சொல்லிட்டாரு. கானான் மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டுல எங்க போய் தங்கணும், எங்க இருக்கணும்னு நினைப்ப அவனுக்கு தெரியல. ஆனாலும் உன் நம்பிக்கை இருக்கு, என்னை அழைத்து உண்மை உள்ளவர். அல்லேலூயா. என் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தா ஒரு நாள் கைவிட மாட்டாரு. நான் போகிற பாதை கஷ்டமா இருந்தாலும் கடினமா இருந்தாலும் நிச்சயமாகவே என் தகப்பன் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை யாருக்கு இருந்தது? ஆபிரகாம் இருந்தது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? சின்ன பிரச்சனை என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடும். கர்த்தரை கைவிட்டாரோ, கர்த்தரை செய்யலையோ. ஒரு கர்த்தருக்கு பயபக்தியா நிக்க முடியல. குடும்பம் சொல்லுது, கணவன் சொல்றாங்க, ஆண்டோடு சொல்றாரு,
யார் பக்கம் நிப்பீங்க? இல்ல அவர் கோச்சுப்பாரு, அவர் பிடிக்காது. அப்பா ஆண்டருக்கு பிடிக்காது செஞ்சுட்டு கணவருக்கு பிடிச்சி செய்ய போறியா? யாரு பிடிச்சி செய்ய போறீங்க? கடவுளுக்கு பிடிச்சதா ஆண்டருக்கு பிடிச்சதா? இது கணவருக்கு பிடிச்சதா இல்ல ஆண்டருக்கு பிடிச்சதா? எதை செய்ய போறீங்க? எதை செய்ய போறீங்க? கடவுளை பிரியப்படுத்த போறீங்களா இல்ல புருஷனை பிரியப்படுத்த போறீங்களா? கணவரை பிரியப்படுத்த போறீங்களா இல்ல கடவுளை பிரியப்படுத்த போறீங்க? யாரை பிரியப்படுத்த போறீங்க? நம்மளை உண்டாக்குன கர்த்தரை பிரியப்படுத்துங்க. அல்லேலூயா. நிறைய இது டெஸ்ட்ல நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறோம். நம்ம சொந்தங்களை பிரியப்படுத்துவதற்காக கடவுளை துக்கப்படுத்துகிறோம். நம்ம சொந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை மட்டுப்படுத்துகிறோம். நம்ம கடவுளை முக்கியத்துவப்படுத்த வாழ்க்கையில முதலீடு யாரு தெரியுமா? ஆண்டவருக்கு தான். எல்லாமே வசதியா இருந்தது, ஆனா எதுவுமே என்ன பண்ணல, ஆபிரகாமுக்கு கீழ்ப்பு நடக்காம, என் ஆண்டு தான் முக்கியம்பா, என் சொந்தம் முக்கியம் இல்ல, என் பந்தகாரம் முக்கியம் இல்ல, நான் இருக்கு என் சொந்த வீடு இருக்குது இது முக்கியம் இல்ல, நான் வாழ்ந்த இடம் முக்கியம் இல்ல, எது முக்கியம்னா தேவன் தான் முக்கியம். அவர் வார்த்தை முக்கியம். அவர் வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை போகிற இடம் ரொம்ப மோசமான இடமாச்சே. எதுவும் தெரியாதே, உன் மனைவியை கூட்டு போற, ஆடு மலை கூட்டு போறீங்க, அங்க இருக்க கொள்ளையடிச்சு என்ன பண்றது, திருட்டு என்ன பண்றது? நான் கவலை மாட்டேன். கர்த்தர் வார்த்தைப்படி செஞ்சேன்னா நிச்சயமாகவே கர்த்தரை பாதுகாப்பாரு. அல்லேலூயா. அப்ப நம் நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது. அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறதை பார்த்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை பார்ப்பதற்காக மனுஷ அவதாரம் எடுத்து உலகத்தை இறங்கி வந்தார். வந்து சொல்றாரு, அங்கதாங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன். இப்போ எல்லாம் வந்து சொல்றாரு, வந்திருக்கு பாத்தியா, உன் சந்ததிக்கு இந்த பார்க்க எல்லா தேசத்தையும் உன் சந்ததிக்கு என்ன பண்ண கொடுப்பேன். நீ அங்க இருந்தனா ஒரு சின்ன கூட்டுக்குள்ள ஒரு தெருக்குள்ள 10க்கு 10 ரூம்ல உட்கார முடியும். இப்ப ஆண்டு வார்த்தையை கேட்டு வந்தபடினால ஒரு தேசத்தையே நிக்கிறாரு. நிக்கும் போது இது தரேன்னு சொல்லும் போது, என்ன இதுதான் ஆண்டவரே, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆண்டவர் இருக்கும்போது, 1000 ஸ்கொயர் ஃபீட் இல்லப்பா, நிக்க எல்லா பூமியும் தருவேன். ஆச்சரியமா இருக்கும். யாருக்கு சொல்றீங்க? எப்ப சொல்றீங்க? ஆண்டு உங்கள்கிட்ட பேசிட்டு உதயகுமார் சொல்றாரு, உதயகுமார் என்ன பண்ணு, நீ என்ன பண்ண, நேரம் என்ன பண்ண, ஊரை பார்க்கறதுக்கு போகட்டாரு. ஊரை பார்க்கறது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறீங்க, இது தரேன் அப்படின்னு நீ நினைப்பீங்க, ஓ ஊரை பார்க்க பஸ் ஸ்டாண்டா? இல்ல, இது ஊரை பார்க்கறதையே ஒண்ணு கொடுக்குறேன். ஊரை பார்க்கறதையேவா ஆண்டவரே? அப்போ நான் நினைச்சிருப்பேன், குட்டியை நினைச்சிருப்பேன், நான் விட்டு வந்தது சின்ன இடம் தான். ஆனா ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிந்தான் நிக்கிற இடம் மாத்திரமல்ல, முத்து நீ எங்கெல்லாம் உன் கால் மிதிக்கிறோம் எல்லா தேசங்களுக்கும் சுதந்திரமான கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நடக்க முடியலப்பா, வயசாயிடுச்சு, என்ன வாக்குன்னா எங்கெல்லாம் கால் மிதிக்கிறியோ அது யாருக்கு? உனக்குதான். உனக்கும் யாருக்கும்? உன்னுடைய நடந்து பாக்குறாரு. படுத்து ஒரே அவர்களுக்கு கால் வலி. ஆண்டவரே நம்ம முட்டி வலிக்குது ஐயா, நடக்க முடியல, ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப அடுத்த ஆசை என்ன ஆசைன்னா, நடக்க தேவையில்ல, நீ பார்க்க தேசம் கொடுப்ப. அல்லேலூயா. அடுத்தது எதெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் யாருக்குதான்? நமக்குதான், உங்களுக்கு தான். அதுக்குன்னு உங்களுக்கு இல்ல. ஆண்டு சொன்னா உங்களுக்கு. இதுக்குன்னு போகும்போதே இந்த வீடு எனக்கு, இந்த கடை எனக்கு, இந்த சத்திரம் எனக்கு, இந்த பஸ் எனக்கு, கவர்மெண்ட் பஸ் இதான் பரவாயில்ல, நீ கவர்மெண்ட் பஸ் எனக்குன்ற. அப்போ ஆண்டவர் சொன்னார்னா அது உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அதை ப்ரூவ் பண்ணதுக்கு, அதை கொடுப்பதற்கு, அதை பத்திரப்படுத்தி கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஒரு சொல்றாரு, தரேன்னு சொல்றாரு, ஓகேன்ற. அவர் வந்து என்ன பண்ணணும், அதை பத்திரப்படுத்தி கொடுக்கணும். இப்ப இடம் வாங்குறீங்க, போன் சொல்ல, உங்களுக்கு தான் மேடம் எடுத்துக்கோப்பா, ஒத்துப்பீங்களா? காசு அக்கௌண்ட் அனுப்பிச்சிருங்க, நான் போன்லயே என்ன உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றேன் சொன்ன, ஒத்துப்பீங்களா? காசு அக்கௌண்ட்ல போயிடும், என்ன பண்ணலாம், நிஃப்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனா போன்ல சொல்லிட்டு, அப்பா நான் எப்படி நான் உனக்கு காசு வந்துச்சோ அது வேணா பண்றேன், உனக்கு போன்லயே சொல்லிடுறேன், எடுத்துக்கோ அப்படின்னா முடியுமா? முடியாது. என்ன பண்ணும்? ரெஜிஸ்டர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே. இப்ப கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் அவசரம், வா இங்க வந்து உட்காரு, கையெழுத்த போடு, அப்பதான் எனக்கு சொந்தமாகும். நீ போன்லயே சொன்னாவும் சொந்தமாகுமா? சொந்தம் ஆகாது. எங்க வரணும்? இறங்கி வரணும். முதல்ல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வானத்தை சொல்றாரு, நீ எங்க போ, தேசம்லாம் உனக்குதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. போன்ல பேசுற மாதிரி. யாருக்கு?
ஆபிரகாமுக்கு. அதான் முதல் வசனம் 12:1 என்ன பண்ணுதுன்னா, அதான் முதல்ல போன்ல பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எதுல பேசுறாரு? இப்போ போன்ல பேசுறாரு. கனவுலையோ வார்த்தை கேக்குது. இப்போ இவரு அவர் நம்பி, யார் நம்பி? ஆண்டு நம்பி பத்திர ஆபீஸ் வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? இப்போ கானான் தேசம் வந்துட்டாரு. இப்ப யார் வரணும்? பத்திரம் எழுதுறதுக்கு சொன்னவர் வரணும். வந்தாரா? வந்துட்டாரு. கை தட்டலாமா? ஹல்லேலூயா. அந்த பத்திரத்தை எழுதுவதற்கு 7 அதிகாரத்துல கர்த்தர் வராரு. புரியுதா உங்களுக்கு? வந்துட்டு கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி பாக்குற, இவனால நீங்க தான் பேசுனீங்களா? போன்ல டீலிங் முடிப்பாங்க, யாரும் பாத்துக்க மாட்டாங்க. அப்பா சொத்து உண்டுதான்பா, நான் பண்ணிடுறேன்பா, காசு அனுப்பல சொல்றீங்க. நேர கத்து தரிசனம் ஆனோடனே நீங்க தான் ஆண்டவரா, நீங்க தான் கர்த்தரா, நீங்க தான் சொன்னீங்களா? அப்படியே மெய் மறந்துன்றாரு. மெய் மறந்து சொல்றாரு. அந்த இடத்த ஆபிரகாமுக்கு மேல என்ன பண்றாரு ஆண்டவரு? 10 ரெஜிஸ்டர் பண்றாரு. அதான் சொல்றது, ரெஜிஸ்டர் ஆகுதா? எங்காவது 7வது பாருங்க. உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்ற அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். எல்லாம் என்ன பண்ணுச்சு? அங்க எல்லாம் டாக்குமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீ சாப்பிடலாமா கூடுவீங்களே, அது மாதிரி எல்லாம் டீ சாப்பிட்டு போலாம். என்னப்பா 10 டீ சாப்பிடுமா தர மாட்டீங்களா? பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்னு இப்ப ஆண்டு பிரியாணி கொடுக்குறாரு. யாரு? எனக்கு சொத்தை வாங்கி கொத்துறீங்க, வாங்க பிரியாணி சாப்பிடுவோம். என்ன பிரியாணி சாப்பிடலாம்? மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் சொல்லிட்டு எதை அடிக்கிறாரு? மட்டன் அடிக்கிறாரு. இங்க என்ன அடிக்கிறாரு? பீஃப் அடிக்கிறேன். கர்த்தர் அங்கே பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. அங்க யாருக்கு ட்ரீட் வருது? ஆண்டவருக்கு. இவரு மிகப்பெரிய சொத்தை வாங்கிட்டு எல்லாம் லைட்டா சிங்கிள் டீ சாப்பிட்டுமா, ஓகேவா, டிரான்சாக்ஷனு முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. சொத்து எனக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு ஒரு மட்டன் பிரியாணி, அவ்வளவுதான். ஒரு மாடை எடுத்து அடிச்சு பலியிட்டு என்ன பண்ணல? மட்டன் பிரியாணிய. நமக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டதான் இஷ்டம். ஆண்டவருக்கு அந்த பலியே மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி மட்டன் அடிச்சிட்டாரு. யாருக்கு? ஆண்டவருக்கு அடிச்சுட்டு டீலிங்கு முடிஞ்சிருச்சு. எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த டீலிங் தான், இந்த பத்திரப்பதிவு தான் இப்போது கூட என்ன பண்ணுது? நிலுவையில இருக்கு. இது மனுஷன் பண்ண பத்திரப்பதிவு இல்ல. யார் பண்ண பத்திரப்பதிவு? இது ஆண்டவரே எங்க விட்டு வந்தாரு? பரலோகத்தை விட்டு இறங்கி. மனுஷன் ஆபிரகாம் சும்மா தொல்லை பண்ணுறாமா, அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டான்பா. நான் போய் என்ன பண்றேன்? ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடிச்சிடுறேன். பத்திரத்தை கொடுத்து அவன் ஆசீர்வாதத்தை அவனுக்கும் சந்ததிக்கு என்ன பண்ற எழுதி கொடுத்ததுதான் ஆதியாகமம் 12 அதிகாரம். அல்லேலூயா. அதனால அந்த பத்திரம் யார் பத்திரம்? என்னுடைய பத்திரம். அல்லேலூயா. அது யார் பேர் இருக்குது? என் பேர் இருக்குது. எப்படி வந்தது? எப்படின்னா எனக்கு இயேசு அப்பா ஆயிட்டாரு. அல்லேலூயா. இயேசு யாருக்கு அப்பா? பக்கத்துல சொல்லுங்க. இயேசு நமக்கு அப்பா ஆனதால நமக்கு சொத்து இருக்குது. சொத்துக்கு சம உரிமை இருக்கு. பெண்களுக்கு சொத்துக்கு சம உரிமை இருக்கு. அல்லேலூயா. எதை பாதியா பிரிங்க, எது யாரு எனக்கு என்ன உரிமை இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? பிரிச்சு கொடுத்துட்டார். எல்லாருக்குமே இருக்கு. அல்லேலூயா. அப்போ அது யாரு சொத்து? ஆபிரகாம் சொத்து. யார் மூலமாக? இயேசு மூலமாக. யாருக்கு வந்தது? எனக்கு வந்தது. இது யார் வச்சுக்கிறான் சொத்தை? பிசாசு வச்சிருக்கிறான். நான் தரமாட்டேனே. நீ என்ன சொல்லணும்? ஏப்பா அந்த பத்திர பதிவுக்கு யார் இறங்கி வந்தது? ஆண்டவர் இயேசுவே இறங்கி வந்து பத்திரம் பண்ணி முடிச்சிட்டாரு. தோருக்கு பத்திரம், தோருக்கு வார்த்தை இங்க இருக்கு. அதனால சுகம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, பலம் என்னுடையது, எல்லா நன்மை என்னுடையது. உபாகம் 28 எழுதின எல்லா ஆசீர்வாதங்களும் யார் மூலமாக? கிறிஸ்து இயேசு மூலமாக எனக்கு வந்தது. அல்லேலூயா. இதை நீங்க உரிமை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. உரிமை பாராட்டும் போது உங்க வாழ்க்கை என்ன பண்ணுது? நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஓகே, 9, 8 படிச்சு முடிச்சுலாம். இது திருந்திருக்கு. ஓகே, 8 மட்டும் படிக்கலாமா? 12:8 ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமே. எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாரு?
செட்டில் ஆனதுக்கு அப்பாடி இல்ல டீல் முடிச்சு சொல்லிட்டு அங்கேயும் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். ஏன் தொழுது கொண்டானா, பார்த்தான் நம்ம விட்டு வந்தது சின்ன ஒரு வீடு, ஆனா இப்ப பத்திரம் பதிவானது எது? ஒரு நாடு. ஒரு நாடு விட்டு வந்தது வீடு, கிடைச்சது நாடு. பார்த்தாரு, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், ஒரு வீடை விட்டதுக்கு நாடா சொல்லியிருந்தா எல்லாத்தையும் விட்டு வந்திருப்பேன் ஆண்டவரே, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றி உணர்வோடு வீட்டுக்கு போய் தொழுது கொள்றாரு. அல்லேலூயா. நாமும் நமக்கு தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா, அல்லேலூயா, நீங்க வீடு நினைப்பீங்க, வீடு இல்லப்பா, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நம் வாழ்க்கை செய்கிறவர் நினைச்சிருப்பீங்க. இது கிடைச்சா போய் நினைச்சிருப்பீங்க, இல்லப்பா இது இல்ல, இதோட பெருசா கொடுக்குறேன். அல்லேலூயா. நீ சின்னதான போட்டிருப்பீங்க, ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, ஆனா கர்த்தர் பிளான் பெருசா இருக்கும். எப்போதுனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா. நான் நடக்க மாட்டேன் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா நீ கால் மிதிக்கும் தேசத்தையும் தருவேன். நடக்கணும், நடந்தாதான் கிடைக்கும். கர்த்தர் வழியில நடக்கணும். ஒத்துறது பாத்தீங்களா? நடக்கணும். நீங்க வழியில் நடக்கணும், ஆபிரகாம் தேசத்தில் நடக்கணும். எப்படி நடந்தே ஆகணும். நடக்க கிடைக்குமா? நடக்காம கிடைக்காது. ஆபிரகாமும் கிடைக்காது, நமக்கும் கிடைக்காது. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாரு, ஆனால் அது வழியில நடக்கணும். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். அவர் சொல்ற இடத்துக்கு நீங்க போகணும். அவருக்கு விருப்பமானதை நீங்க செய்யணும். உங்க விருப்பமானது அல்ல, உங்க சொந்தக்கார விருப்பமானது அல்ல, உங்க கூட பிறந்த விருப்பமானது அல்ல. எல்லாரும் அழுதுருப்பாங்க, நீ போகாதப்பா, ஏன் விட்டு போற, இங்க எல்லாம் இருக்கிறாங்களே ஏன் போறதுக்கு அழுதுருப்பாங்க. அப்பா, அவங்க விருப்பத்தை சந்தோஷத்தை நிறைவேறதுக்கு நான் வாழல. நான் ஏன் வாழனா, இயேசு விருப்பத்தை, கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்ற நான் வாழறேன். நான் வாழ்க்கை எப்படி இருக்கணும், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றதா இருக்கணும். தவிர உன் சொந்தக்காரங்களையோ, உங்க அறிமுகமானவங்களையோ, உங்க தங்கச்சியோ, உங்க அக்காவோ, உங்க அம்மாவோ, புருஷனோ, மனைவியோ, பிள்ளையோ அவங்க விருப்பத்தை செய்யற மாதிரி இல்ல. தேவன் சொன்னா கடைபிடிக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்ப முதல் யாரு உங்களுக்கு? தேவனா? இயேசுவா? வாய் மட்டும் சொல்லுது. தேவன் தான் வேகம் பிரேயர்ல ஆளை காணும். தேவன் தான் வெள்ளிக்கிழமை பிரேயர்லயும் ஆளை காணும். ஆண்டவர்தான் அப்படின்னா மத்த எதுக்குமே ஆளே காணும். சொல்ல வாய் மட்டும் என்ன பண்ணுது, பயங்கரமா இருக்கு, ஆனா செய்யல. இதுதான் இதுதான் ஆண்டவரே நான் போற ஆண்டவரே, ஆண்டவரே போற ஆண்டவரே. ஆபிரகாம் மாதிரி ஆபிரகாம் அப்படி சொல்லல. ஒருவேளை நம்மால ஆபிரகாம் ஆண்டவரே நான் போறேன், ஆண்டவரே போற ஆண்டவரே, அடுத்த பார்த்து போக மாட்டான், அங்கே இருப்பான். என்னன்னா போல, ஆண்டவரே போராண்டவரே, ஆண்டவரே போராண்ட, ஆண்டவர் நீ போலாம் முதல்ல, நான் வேலை பாக்குறேன். ஆண்டவருக்கு என்ன பண்ணிருப்பான், ஏமாத்திருப்பான். நான் போறேன் 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 போறேன். அப்ப ஆண்டு போறேன், ஆபிரகாம் போறேன் 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 சும்மா என்ன பண்ணல, வாயிலேயே வடை சுடல, போனார். ஆண்டு பார்த்தார், ஓகே இவனா சும்மா என்ன பண்ணல, சொல்லல, சொன்னபடி செய்தான், இவன் ஆசிரிப்பா. இறங்கி வந்துட்டார். அவ்வளவு பெரிய தேவன் இறங்கி வந்து அவன் ஆசீர்வத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஆசீர்வாதங்கள் தான் இன்னும் நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. அப்ப நாமும் கீழ்ப்படிவோம், முக்கியத்துவப்படுத்துவோம், தேவன் வழியில் நடப்போம், அவர் சொல்றதை செய்வோம், அவர் விருப்பத்தை என்ன பண்ண நிறைவேற்றுவோம், அவருக்கு பிரியமானதை செய்வோம், அவர் சொல்றதை மாத்திரம் என்ன பண்ண செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவோம், ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆபிரகாம் உண்மையாவே நடந்தான். நாமோ சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே என்ன பண்ணுவோம், நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம திருவிருந்துக்கு நல்லா கடந்து போகலாம். திருவிருந்து எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நீங்க என்ன பண்ணலாம், எல்லாம் எழுந்து நிற்கலாம், மற்ற உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லீஷா கரதடதல கரபதரியா கரபதலியா. ஹல்லேலூயா. திருவிருந்து என்பது ஒரு சரங்காச நிகழ்ச்சி அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அது கொடுத்த கட்டளையா இருக்கிறது. நான் நினைவு கூறுவோம். எதை நினைவு கூறுவோம்? திருவிருந்து என்பது ஒரு அப்பத்தையோ
இல்ல ஒரு ரசத்தையோ நினைவு கூற நாள் அல்ல. இது கர்த்தருடைய தியாகத்தை, கர்த்தருடைய அன்பை நினைவு கூறுதான் இதுல முக்கியமான விஷயம். நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுன்னு சொல்லியிருக்கிறாரு. நினைவு கூறுவதற்கு ஒரு ஒரு பொருள் தான் இந்த திராட்சை ரசமும் இந்த அப்பமும். நாம் எதை நினைவு கூற வேண்டும் என்றால், தேவன் நமக்காக செய்த தியாக நினைவு கூற வேண்டும். கல்வாரி சிலுவையில மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டனா என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக அவர் பலியாகி ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக, இரத்தத்தின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம கொடுப்பதற்காக இயேசு இரத்தத்தை சிந்திருக்கிறாரு. தன் சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்துக்கிறாரு. எல்லாம் தெரியும். மரத்துல தூக்கப்பட்ட எல்லாரும் யாராதான் சபிக்கப்பட்டவன். அவ்வளோ பெரிய தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து எல்லா ஆசீர்வாதங்களும் பிசாசை திருடி வைத்துக்கொண்டு, இந்த பூமியில எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குது என்று அந்த தேவத்துக்கிட்டேயே அந்த 40 நாள்ல உபவாசத்துல தேவகிட்ட போய் பேசி கொண்டிருக்கான பிசாசு. அந்த பிசாசு கிட்ட இருந்த கையளிக்கப்பட்டிருக்கிற ஆதாம் கிட்ட இருந்து எடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு பெற்று கொடுத்து விட்டார். ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் பயபக்தியாய் நாம் என்ன பண்ணோம், இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு சில பாவங்கள் இருக்குதுன்னா, துணிகரமான பாவங்களும் வாழ்க்கையில் இருக்குதுன்னா, தேவனுக்கு பிடிக்காத செயல்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா, இப்போ ஆண்டவரே மன்னிப்பு கேளுங்க. தன் பாவத்தை மறைக்கிற வாழ்வுடைய மாட்டான். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும் இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோமே. இந்த சமயத்துல நாங்கள் விட்டு விட உதவி செய்யுங்கப்பா. தன் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கணும்னாக இருக்கிறான். அதே சமயத்துல தேவ சமூகத்துல யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களை தேவன் தன் ரத்தனால கழுவி, உங்களுடைய பாவங்க செக்கச்சவேர் இருந்தாலும் கூட அதை உறைந்த மழை போல வெண்மையாக்க மாற்ற தேவனுடைய ரத்தம் இன்று நம் மத்தியில் இருக்கிறது. இந்த சமயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, தேவ நோக்கி ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா. உமக்கு விரோதமான, உமக்கு பிரியமில்லாத, உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டாப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. உண்மை தேடாம உலகத்தை தேடிட்டாங்க, மன்னிங்க ஆண்டவரே. உண்மை தேடாமல் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய சந்தோஷத்தை ஆண்டராப்பா நாங்கள் முக்கியம் என்று கருதி உண்மை துக்கப்படுத்த நாட்களுக்கு எங்க மன்னிங்க ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னிங்கப்பா. ரத்தனால என் கழுவுங்க, ரத்தனால எனக்கு கழுவுங்க ஆண்டவரே. ரத்தனால கழுவதற்காகவும் நன்றி ஆண்டவரே. தகவனை ஒப்பு கொடுக்கிறோம். காட்டி கொடுக்கிற அன்று அவர் அப்பத்தை எடுத்து சோத்திர பண்ணி, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது என்று சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து சோத்திர பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்குது என்று சொன்னார். என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தையும் என்னுடைய இரத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சையையும் நீங்கள் பானம் பண்ணும் போது, நீங்க அது உட்கொள்ளும் போது நீங்க நியாயத்திருக்கப்பட மாட்டீங்க. கடைசி நாட்கள்ல அவர் உயிரோட எடுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆம். அதே சமயத்துல இந்த திருவிருந்தை அதே காலத்துல அப்போஸ்தல காலத்துல சில என்ன பண்ணாங்க, எடுத்து அபாத்தராய் அதை எடுத்து சில வியாதிப்பட்டு மரித்து போனார்கள். ஆம். ஆனா அதே சமயத்துல எடுக்கும்போது பல ஆசீர்வாதங்கள் உண்டா இருக்கிறது. சரீர சுகம், ஆவிக்கு வாழ்க்கை பலன், வாழ்க்கையில நன்மைகள், ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறோம். ஒருவேளை சில பாவங்களை செய்து இந்த சமயத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது அதை மன்னித்து எல்லாவற்றையும் கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவங்க பாவத்தை தூக்கி எறிந்து உங்களை புது மனுஷனா தேவன் பார்க்கிறாரு. அதில் வந்திருக்க எல்லா தேவனிடத்துல ஒப்புரவாகி எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று, இந்த திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக நீங்கள் இது கொடுக்கும் போது நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள். இதை எல்ட்ரஸ் கொடுப்பாங்க, அப்போது நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக நாம் என்ன பண்ணலாம், சேர்ந்து என்ன பண்ணலாம், இதை நாம் பணம் பண்ணலாம்.
கோடி பாவங்கள் செய்து என்னை மீட்க உலகினில் யாருமில்லை. கோடான கோடி பாவங்கள் செய்து என்னை மீட்க உலகினில் யாருமில்லை. உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டீர். உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டே ஐயா தேவா. கல்வாரிநாதா என் பாவம் தீர்க்க ஐயாய பெற்றே என் ஆண்டவா. பொன்னாடுமே மூன்றாணி அடித்தே அடியேனை ரட்சிக்க இவர்தான் யாரோ. பொன்னாடுமே மூன்றாணி அடித்தே அடியேனை ரட்சிக்க இவர்தான் யாரோ. பாவப்பிணிந்த புண்ணியர்தானோ. பாவப்பிணி தீர்த்த புண்ணியர்தானோ இயேசு ராஜா. கல்வாரிநாதா என் பாவம் தீர்க்க ஐயாயம் பெற்றே என் ஆண்டவா. கல்வாரிநாதா என் பாவம் தீர்க்க ஐயாயம் பெற்றே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவர் பண்ணி அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்திற்காக நீர் மறுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் பட வேண்டிய கஷ்டத்தை எங்களுக்காக நீர் பட்டீர் ஆண்டவர் அப்பா. துப்பப்பட்டி அடிக்கப்பட்டி தகப்பனே உம்முடைய முதுகாண்டு 7 நிலத்தை போல மாறினது ஆண்டவரே. தகப்பனே விழாவில குற்றப்பட்டீங்க. தலைநாள் ஆண்டரப்பா முள்கிடம் சூட்டப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. கையில காணிகள் ஆண்டவர் ஆணிகள் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் யாருக்காக? தேவாதி தேவன் இறங்கி வந்தாரு. ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து தெய்வம் மனித அவதாரம் எடுத்து உலகத்தில் இறங்கி வந்தார். நாம் அடிக்க வேண்டிய இடத்துல, நாம் கடினமாக நடத்த வேண்டிய இடத்துல ஹல்லேலூயா நமக்காக ஆண்டவர் பலியானாரே. தகப்பனே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிஷகரகர் எல்லாரும் நன்றி சொல்ல ஆண்டவரே நன்றி அப்பா. தகப்பனே எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. மீண்டுமா நாம் பாவம் செய்தால் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைகிறோம் அப்பா. இதனால கழுவுங்கப்பா. இந்த பாவத்தை நிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவமில்லாத வாழ்க்கையை எங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனை அடிக்கப்பட நிலைமை வந்தாலும் தகப்பன் அடிக்க ஒப்பு கொடுப்பனே தவிர ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. பிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்தாலும் பிக்கப்படனே தவிர ஒரு நாள் ஆண்டரப்பா என் சொந்தத்திற்காக தகப்பனே எங்க உறவினருக்காக எங்க ஆண்டரப்பா எங்க கூட இருக்கிறவங்களுக்காக அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டவரப்பா சொந்தக்காரங்க எல்லாரையும் காட்டிலும் தேவன் முக்கியத்துவப்படுத்தி அவர் சொல்படி கேட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தானே. அதே போல நானும் ஆண்டவரப்பா நீ விரும்பாத எல்லா இடத்தை விட்டு, நீ விரும்பாத நபரை விட்டு, நீ விரும்பாத சூழ்நிலை விட்டு, குணத்தை விட்டு தகப்பனை எல்லாத்தையும் விட்டு வந்துடுறப்பா. உதவி செய்யுங்க அப்பா. வார்த்தை கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. இனி ஆண்ட தவறான வார்த்தையை பேச மாட்டேன், தவறானதை பார்க்க மாட்டேன், தவறானதை யோசிக்க மாட்டேப்பா. நன்மையான காரியங்களை செய்வேப்பா. மற்றவங்களுக்கு தீமை செய்ய மாட்டேப்பா. தகப்பனே என் உணர்வோடு தகப்பனே உண்மையா இருப்பேன். பிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்தாலும் பிக்கப்படும் தவறு ஒரு நாள் ஆண்டப்பா விட்டு தூரம் போக மாட்டேன். உணர்வோடு எல்லாம் சேர்ந்து நப்பல நம் அப்பத்தை நாம் புசிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே ரத்தத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. சிலுவையிலே வழிந்து ஓடின ரத்தம், எருசலேம் வீதியிலே
ஊற்றப்பட்ட ரத்தம் ரோம போர் சேவர்களை அடித்து வேதனைப்படுத்தி காயப்படுத்தி தலையில விஷம் முள் வைத்து அடித்து உடலிருந்து ரத்தத்தை உறிஞ்சி எடுத்த ரத்தம் ஆண்டவரே ஏதோ என் கையில இருக்குதப்பா. அடப்பா உம்முடைய தியாக நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக செஞ்ச ஆண்டரப்பா அந்த அன்பு நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக ஆண்டரப்பா நீ விட்டு அந்த ரத்தத்தை நினைவு கூறுவோம் ஆண்டவரே. நாங்க ரத்தம் சிந்த வேண்டிய நிலை வந்தாலும் உமக்காக நிற்பனை தவிர ஒரு நாளும் ரத்தத்துக்கு துரோகம் செய்ய மாட்டப்பா. தகப்பட ஒரு நாளும் உமக்கு ஆண்டரப்பா உன் மனதை வேதனைப்படுத்த காரியங்களை செய்ய மாட்டப்பா. இந்த விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டப்பா. தகப்பனே ரத்த சிந்துவே நிலை வந்தாலும் ரத்த சிந்துவினை தவிர ஒரு நாள் மதிலக்க மாட்டேன் உணர்வோடு உறுதிமொழியோடு நாம சேர்ந்து என்ன பண்ணலாம், நாம் இதை பணம் பண்ணலாம். தகப்பனே முக்கு நன்றி அப்பா. சோத்திரமுள்ள ஆண்டவரே முக்கு நன்றி. ஆண்டவரே முக்கு நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே முக்கு நன்றி அப்பா. சோத்திரமுள்ள ஆண்டவரே முக்கு நன்றி. ஆண்டவர் அப்பா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கோ வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் தகப்பன் அனாதே போல சுட்டி திருந்த மாட்டவரே. அடப்பா கேள்வி வைக்க ஆள் இல்ல, ஆற்றி தட்ட ஆள் இல்ல, உதவி செய்ய ஆள் இல்ல, கண்ணீர் துடைக்க நபர் இல்லப்பா. அனாதைகளை போல் அலைந்தோம். ஆனால் என் தேவன் தேடி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. தேடி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அனாதைகளாய் அலைந்தோம், தேடி வந்தீரே உமக்கு நன்றி 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 ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. தேடி வந்தீரே உமக்கு நன்றி. பரலோகத்தை விட்டு எங்களுக்காக பூலோகம் இறங்கி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க கருத்தை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஊர் நாளெல்லாம் ஆண்டவரப்பா உண்மையா இருப்ப ஆண்டவரே. உமக்கு பலிகளை செலுத்துவோம் ஆண்டவரே. ஆபர்கள் அப்படி பலியை செலுத்தினானோ அது நானும் பலியை செலுத்துவோம் ஆண்டவரே. உமக்கு என்னையே பலியை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் அப்பா. சர்வாங்க தாண்டங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தகப்புக்கு அதை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஆசிரியப்பா தெய்வங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் ஆபிரகாம் ஆசிரியர் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக எங்க சபையாருக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து அப்படியாய் வந்து பலிப்பதாக அப்படியாய் உண்டாவதாக ஆண்டவரே. இவர் யாரு வெக்கப்பட்டு போகவே கூட ஆண்டவரே. எல்லோரும் நாங்கள் ஆபிரகாமுடைய வம்சங்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா ஆசிரியங்களும் எங்களுடைய ஆசிரியங்கள் ஆண்டவரே. எல்லாவற்றையும் வரப்போற நாட்கள் நாங்கள் காண்பதற்காக நன்றி, கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியம் அந்நியம் இன்று முன்னு சதாக்கால் நாம் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்தத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் சகல உபாகங்கள் மாறுவாதே. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.